ஹாய் சொல்லாம் சுட சுட இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம சென்னை நியூஸ் தான் பார்க்க போகிறோம். தப்பு முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தான். ஸோ இனிஷியலாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் பார்த்துட்டு நம்ம சென்னையோட கேம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மும்பை சிட்டி அண்ட் ஒடிசா மேட்ச் ப்ளே பண்ணியிருப்பாங்க சூப்பர் கப் செமிஃபைனலில். அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிலாம் நடந்திருக்கும். அந்த வருஷத்தில் கிரிஃப்தஸ்க்கும் சரி ஜார்ஜ் பெரேரா டியாஸ்கோ பார்த்தீங்கன்னா ஸோ 4 மேட்ச் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பேன் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக மேட்ச் பேன் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷனோட டிசிப்ளினரி கமிட்டி பார்த்தீங்கன்னா ஸோ பெரேரா டியாஸ்க்கு 4 மேட்ச் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் அப்கமிங் மேட்சஸ் அவர் அவைலபிளாக இருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷனோட ஸோ அப்கமிங் மேட்சஸ் எப்படி, அதாவது அப்கமிங் லீக் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் துரான் கப் பார்த்தீங்கன்னா 2024 ஜூலையில் ஸ்டார்ட் ஆக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ கிட்டத்தட்ட யூத் லீக்ஸ் ஆனால் அண்டர் 13, அண்டர் 15, அண்டர் 17 பார்த்தீங்கன்னா 9 months நடக்க இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஐஎஸ்எல் ஐ லீக்லாம் சூப்பராக பெட்டராக மூவ் ஆகும். அது இடையிலே பார்த்தீங்கன்னா சூப்பர் கப் நடக்க போகுது. என்ன இடையிலேயே சூப்பர் கப் ஆனால் ஸோ சூப்பர் கப் பொறுத்த வரைக்கும் 1 மாதம் 1.5 மாதம் நடந்து முடிஞ்சிடும். பட் இப்போ ரீசெண்டாக என்ன நியூஸ் கிடச்சிருக்குன்னா சூப்பர் கப் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு லாங் ஃபார்மேட்டாக நடத்த போகிறாங்க, ஹோம் அண்ட் அவே ஃபார்மேட்டில். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் எதிர்கொள்ள போகிறோம்னா அவங்களோட டீம் ஹோம் கிரவுண்டில் நம்ம ஒரு மேட்சும் நம்மளோட ஹோம் கிரவுண்டில் ஒரு மேட்ச். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆக போகுது இந்த ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட லாங் ஃபார்மேட்டில் சூப்பர் கப் நடக்க போகுது. ஸோ இதில் எப்படின்னா ஐஎஸ்எல் அண்ட் ஐ லீக் மேட்சஸ் இடையில பார்த்தீங்கன்னா சூப்பர் கப் மேட்சஸாக நடக்க இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் உமன்ஸ் லீக் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 6 மாதம் கேப்பில் நவம்பர் 2024 ஏப்ரல் 2025 வரை நடக்க இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. அப்போ ஐஎஸ்எல் ஐ லீக் இடையில சூப்பர் கப் நடக்க போகுது. ஐஎஸ்எல் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா ஸோ டெம்பரரியாக பார்த்தீங்கன்னா ஸோ அக்டோபர் 2024 ஸ்டார்ட் ஆகி மே 2025 வரை நடக்க இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஐஎஸ்எல். ஸோ FIFA வேர்ல்டு கப் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்கமிங் மார்ச் மந்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்கானிஸ்தான் எதிர்கொள்ள போகிறோம். அவங்களோட ஹோம் கிரவுண்ட்லையும் சரி நம்மளோட ஹோம் கிரவுண்டில் தொடர்ந்து 2 மேட்ச் ப்ளே பண்ண இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 1 month இன்டர்நேஷனல் பிரேக் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் குவைத்தோட ஹோம் கிரவுண்டில் நம்ம வீழ்த்திருப்போம். நம்மளோட ஹோம் கிரவுண்டில் குவைத்தை எதிர்கொள்ள போகிறோம்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் குவைத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத் ஹோம் கிரவுண்டில், அதாவது ஹைதராபாத்தில் தான் நடக்க இருக்குது. ஸோ FIFA வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ் பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் இந்தியா வர்சஸ் குவைத் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நடக்க இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஸோ ஹைதராபாத்தில் கண்டிப்பாக நல்ல ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்தியன் டீம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ வாடி வா. ஸோ நம்ம சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஐஎஸ்எல் நாளைக்கு தங்களோட மேட்ச் எதிர்கொள்ள போகிறாங்க. சூப்பர் கப்பில் எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா நாளைக்கு சரியாக February 7 பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் எஃப்சி அவங்களோட ஹோம் கிரவுண்டில் கண்டீராவா ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட ஹோம் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-0 வின் பண்ணியிருப்போம். இப்போ அவங்களோட ஹோம் கிரவுண்டில் எதிர்கொள்ள போகிறோன்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் நம்ம அவன் கையில் என்ன சொல்லியிருக்காரு இந்த மேட்சை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட்டாக சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா 9th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ எந்த வித சேஞ்சஸும் ஏற்படாது. ஏன்னா 6th பொசிஷனில் இருக்கிற ஜம்ஷத்பூர் 13 பாயிண்ட், நம்ம அவங்களோட 1 பாயிண்ட் தான் கம்மியாக இருக்கும். நம்ம அடுத்த மேட்ச் வின் பண்ணால் இல்லை ட்ரா பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 6th ஸ்பாட் போயிடுவோம். பட் மற்ற டீம்ஸ் ஹெவி காம்படிஷனில் இருக்கிற காரணத்தினால ஒரு விக்டரி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. நம்ம அவன் கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ இந்த பிரேக் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்சிஸ்டன்சியை காமிக்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நல்லது எங்களுக்கு நடந்துச்சு சூப்பர் கப்பில். ஸோ பட் நாங்கள் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஐஎஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு பெட்டர் கேமை ஷோ பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட எங்களுக்கு 6 ஹோம் கேம் இருக்குது அண்ட் 4 அவே கேம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பிளே ஆஃப் மூவ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் கையில் தான் இருக்குது, நாங்கள் தான் டிசைட் பண்ணுறது. ஸோ நாங்கள் நினச்சா கண்டிப்பாக மூவ் பண்ணலாம். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். கண்டிப்பாக எங்களோட கேமை நாங்கள் காமிச்சு நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ எங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எங்களோட கிளப்பை நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு ஸோ கண்டிப்பாக ஏகப்பட்ட நேரம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பெங்களூர் எஃப்சியை பார்த்தீங்கன்னா நாங்கள் பெட்டராக எதிர்கொள்ளும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மேட்சை வின் பண்ணி டாப் 6க்கான இடத்த பிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் மறுபக்கம் பெங்களூர் எஃப்சி கோச்சான ஜெரால்ட் சரகோசா பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு நல்ல கோச். ஸோ கிட்டத்தட்ட அவர் அந்த டீம் அந்த லெவல்லேருந்து இப்போ இப்படி கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவரை பற்றி அவரோட ஒர்க்கை பற்றி நான் எந்த வித கமெண்ட்டும் பண்ண விரும்பலை. பட் பெங்களூர் எஃப்சி பொறுத்த வரைக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஹெவி ஸ்பெண்டிங் கிளப்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மணி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில். ஸோ கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் எடுத்து பார்த்தீங்கன்னாலே சனா சிங், நிக்கில் புஜாரின்ற மாதிரி 2 அவுட்ஸ்டாண்டிங் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஒர்க் பண்ணிட்டு வரோம். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் எங்களோட டீம் பிளேயர்ஸை டெவலப் பண்ண இருக்கும். எங்களோட ஏமே பார்த்தீங்கன்னா ஸோ டீமை டெவலப் பண்ணுறது, முக்கியமாக யங் பிளேயர்ஸை டெவலப் பண்ணுறது. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன் எங்கள் டீம் எஸ்பெஷலி யங் பிளேயர்ஸை டெவலப் பண்ணுறதுல ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நாங்கள் எங்களை முடிஞ்ச வரைக்கும் புஷ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டால் அவர் என்ன பண்ணாராம்? தப்பு. ஸோ சென்னை எஃப்சி பொறுத்த வரைக்கும் அவன் கையில் சூப்பராக சொல்லியிருப்பாரு. ஜனவரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் எங்களால் ஏன் சைன் பண்ண முடியல, நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம், ட்ரை பண்ணோம். ஸோ ஜனவரி விண்டோவில் ஒரு பெட்டர் பிளேயரை சைன் பண்ணுறதுக்கு. பட் நாங்கள் எதிர்பார்த்தது எங்களுக்கு அமையல. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணோம், பட் எங்களால் சைன் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு பெட்டர் பிளேயர் எங்களோட கேமை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான ஒரு சூப்பர் பிளேயரை நாங்கள் தேடிட்டு இருந்தோம்.
எங்கள் டீமை பில்ட் பண்ணுறதுக்கு பட் ஒரு பெட்டர் பிளேயர் அமையல. ஸோ எங்களாலையும் பார்த்தீங்கன்னா சைன் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ நீங்கள் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபிகல்ட் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் குட் பிளேயர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எங்கே இறந்த பிளேயரே விட்டுட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இருக்கிற பிளேயரே எடுக்க முடியல. ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட டாப் 6 போகிறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக போராடுவோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ எங்களால் ஜனவரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் எதிர்பார்த்ததை சைன் பண்ண முடியல. ஓகே, பட் கண்டிப்பாக நாங்கள் ஒரு சூப்பர் கேமை ஷோ பண்ணி கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் முன்னேறி போவோம். எங்களோட யங் பிளேயர்ஸ் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். கண்டிப்பாக அப்கமிங் சேலஞ்சிங் கேம்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக எதிர்கொள்வாங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் ஆகிய நாங்கள் அதிகமாக எதிர்பார்த்தோம். ஸோ எனக்கு புரியுது. ஸோ ஃபேன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக திங்க் பண்ணியிருப்பீங்க. மற்ற கிளப்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்களோட பிளேயர்ஸை பெட்டராக கொண்டு போக பார்க்குறாங்கன்னு. பட் நாங்கள் அந்த வித சைனிங் எதுவும் பண்ணல. பட் இதை எந்த வித கேரண்டியும் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு பிக் பட்ஜெட்டோட மூவ் பண்ணி ஒரு பெட்டர் பிளேயரில் கொண்டு வந்து ஸோ கண்டிப்பாக அவங்க வின் பண்ணிவிடுவாங்கன்னு எதனா கேரண்டி இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற பிளேயரை க்ரூம் பண்ணாலே போதும். ஸோ இல்லாத பயங்கரமான பிளேயர் நீங்கள் கொண்டு வந்து ஸோ ஒரு நல்ல பட்ஜெட்டில் பிளேயர் கொண்டு வந்து ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தால் ஒரு நல்ல கேரண்டி கொடுப்பாங்களா நாங்கள் வின் பண்ண போகிறோன்ற அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டீமோட கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ நாங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் கேம் காமிப்போம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ண ஸோ உங்களோட சந்தோஷத்தை இழக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நல்லா சமாளிச்சிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் பண்ண மிஸ்டேக். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ சைன் பண்ணல. ஓகே, அதுக்கு நான் ஓடி ஒளியும் விரும்பலை. ஸோ உண்மையாகவே பார்த்தீங்கன்னா எங்களால் பெட்டர் பிளேயரை எதிர்கொள்ள முடியல, எங்களோட டீமில் ஆட் பண்ண முடியல. பட் நாங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு குட் கேமை காமிப்போம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஃபீல் பண்ணிட்டு வந்துடுறோம். எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோமோ அதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு வரோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஜேர்னியோட முடிவில் பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாருமே ஒரு ஸ்மைலை நாங்கள் காமிப்போம். கண்டிப்பாக ஒரு பெட்டர் பொசிஷனை ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம அவன் கையில் சொல்லியிருப்பாரு. எங்கே நடந்தால் சந்தோஷம் தான். ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிரேக் ரொம்ப எங்களுக்கு முக்கியமாக இருந்துச்சு. ஸோ சூப்பர் கப் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 வாரம் பிரேக் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. எங்கெங்கெல்லாம் நாங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அந்த இடத்துல நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்தோம். ஸோ ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும் அப்கமிங் மேட்ச் பெங்களூர் எஃப்சி. ஸோ கண்டிப்பாக அந்த மேட்ச்சை நாங்கள் வின் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஸோ பெட்டர் கேமை நம்ம கொண்டு போகின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அது அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நிந்தா என்ன சொல்லியிருப்பாருன்னா எங்களோட ஹார்ட் ஒர்க். ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் நாங்கள் மிஸ்டேக் பண்ணுறோமோ நாங்களும் அந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி நம்ம நிந்தாய் சொல்லி ஸோ கண்டிப்பாக அப்கமிங் மேட்ச்சை நாங்கள் வின் பண்ணி டாப் 6ல் இடம் பிடிப்போன்ற மாதிரி நிந்தாய் ரொம்ப நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஸோ என்னோட கோல் ப்ரெடிக்ஷன் 2-1 வின் பண்ணுவாங்க. ஸோ என்னோட கோல் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி கண்டிப்பாக 3-2 வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி தாட். ஸோ உங்களோட தாட்டை நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். சரி மறுபடியும் சொல்லு. அதை மறுபடியும் சொல்லிட்டேனே. ஸோ சென்னை எஃப்சியோட மேட்ச் எதில் பார்க்குறதுப்பா? ஸோ சென்னை எஃப்சியோட மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியோ சினிமாவில் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் 18ல் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நாளைக்கு சரியாக 7:30 மணிக்கு அரை மணி நேரம் மேட்ச் முடிஞ்ச பிறகு யாரும் உட்காராதீங்க. 8 மணிக்கு உட்காராதீங்க. ஏன்னா 8 மணிக்கு ஃபஸ்ட் ஹாஃப் நடந்துச்சு. இப்போ செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஐஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சும் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு மேட்சும் எக்ஸைட்டிங்காக மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரி போதும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட தாட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் முடிஞ்சால் ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச அந்த வீடியோ லைக் பண்ணுவீங்க எதிர்பார்க்குறேன். ஸோ மேலும் ஃபுட்பால் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணுவீங்க எதிர்பார்க்குறேன். போதும்ட்டேன். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.